ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில பச்சை பயிர் போட்டிருந்தோம் இல்லைங்களா? அதெல்லாம் அறுவடை பண்ணி காய வச்சிருந்தோம். அதெல்லாம் தான் ரெடி பண்ண போறோம். பச்சை பயிர் வந்து நம்ம தோட்டத்திலங்க நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பிளான்ட்ன்னு சொல்லிட்டு மத்த செடிகளுக்கு நடுவுல அங்கங்க போட்டதுங்க. ஆனா அதுவே ஓரளவுக்கு நல்லா ஈல்டு குடுக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. கிட்டத்தட்ட 3/4 கிலோவுக்கு மேல பச்சை பயிர் வந்து இந்த வருஷத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறோங்க. அவ்வளோ சூப்பரா வந்திருக்குது. அதுவும் பச்சை பயிர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விதையிலயும் அந்த செடியே பார்த்திங்கன்னா, ஒரு புஷ் மாரி எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு, ஒரு பயிர் தாங்க போட்டேன். நல்லா பெருசா அதுவே வந்து ஏகப்பட்டது ஹார்வெஸ்ட் குடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்ம தோட்டத்தில வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து அடிக்கடி மழை வந்துட்டே இருந்ததுங்க. மழை வந்துட்டே இருந்தனால என்ன ஆச்சுன்னா, செடி அப்பதான் தழையிற ஸ்டார்ட்டிங்களா, வெள்ளரி செடி, அதுக்கப்புறம் பீக்கங்கா செடி எல்லாமே வந்து அப்பதான் தழைஞ்சிட்டு இருந்தது. ரொம்ப இலையெல்லாம் மஞ்சளாவே ஆக்கிட்டே இருந்த மாரி இருந்ததுங்க. ஒரு வேளை மண்ல சத்து பத்தலையா? இல்ல மழை அதிகமா வரனால இலை இப்படி ஆகுதான்னே ஒரு டவுட்டாவே இருந்தது. சரி நம்ம பச்சை பயிர போடுவோம். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் தானே கொஞ்சம் மண்ல வந்து எல்லாம் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுங்க. ஆனா அது வந்து வெள்ளரிக்காய சரி பண்ணுச்சோ இல்லையோங்க. ஆனா அந்த பச்சை பயிறு வந்து சும்மா மடமடன்னு ஜம்முன்னு தழைஞ்சு சூப்பரா வந்துருச்சுங்க. ஆனா பச்சை பயிறு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த காஞ்சத வந்து எடுக்கிறத விடங்க, அந்த பச்சையா இருக்கும்போதே நீங்க அத வந்து உள்ள உரிச்சீங்க அப்படின்னா, பருப்பு நல்லா பெருசு பெருசா இருக்குங்களா, அத சும்மா சாப்பிடவே செம்ம சூப்பரா இருக்குங்க. நம்ம ஊரெல்லாம் பச்சை கல்லக்காய் சாப்பிடுவோம் பாருங்க, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டா தான் இருக்கும். பச்சை பயிர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்தில வந்து பிளான் பண்ணலாங்க. பட் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னா, பச்சை பயிர் வந்து நெறைய பேர்த்துக்கு அலர்ஜி இருக்குங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பச்சை பயிர் போட வேண்டாம்பாங்க. லாஸ்ட் இயர் எனக்கு கூட அலர்ஜி வந்தது இல்லைங்களா? எங்க அம்மாயும் சரி, அம்மாவும் சரி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. "அந்த பச்சை பயிர் செடிய புடுங்கி எறிஞ்சிரு. அதில எவ்வளோ வரப்போகுது, அதனால தான் அலர்ஜி வருதும்பாங்க. பட் நமக்கு வந்து அதனாலயே என்னன்னு தெரியலிங்க. பட் நெக்ஸ்ட் இயர் பார்க்கணுங்க. அலர்ஜி வரல அப்படின்னா, பச்சை பயிரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஆனா என்னன்னாங்க, குளவி நெறைய சுத்துதுங்க. இந்த பச்சை பயிர சுத்தியும் அத்தனை குளவி சுத்திக்கிட்டே தாங்க இருந்தது. பச்சை பயிர என்னால எடுக்கவே முடியல. அதுவும் ஒரு செடியிலயும் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 10 குளவிக்கு மேல இருக்குங்க. குளவிலாம் கடிச்சதுன்னா, வலி உயிர் போற அளவுக்கு வலிக்கும் இல்லைங்களா? தட்டி விட்டே தான் அப்பப்பதைக்கு வந்து எடுத்துட்டு இருந்தது. பச்சை பயிரோட ஹார்வெஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் ஆகுங்க. நம்ம விதை போட்டதுலேருந்து. இங்க அட்லாண்டா வெதருக்கு 70 நாள் ஆகுதுங்க. மத்த ஊர் பத்தி எனக்கு தெரியல. நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா, குறைஞ்சது இந்த ஃபால் முடியுது இல்லைங்களா? அந்த ஃபால் முடிகிற டைம்ல நம்ம வந்து பச்சை பயிர வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. நமக்கே பார்த்தா தெரியும். அந்த காய் வந்து காஞ்சு காஞ்சு இருக்குங்க. அந்த காஞ்ச காய மட்டும் நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டு, பச்சை காய அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, அதுவும் வந்து ஃபுல்லா பிளாக் ஆயிடும். பிளாக் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேனாங்க, அப்பப்பதைக்கு தோட்டத்துக்கு வரோம் இல்லைங்களா? இந்த காய் காஞ்சதெல்லாம் அப்பப்பதைக்கு எடுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தேங்க. ஓரளவுக்கு ஃபுல்லா சேர்ந்ததுக்கப்புறம் தான் பச்சை பயிர வந்து அடிச்சு எல்லாமே கிளீன் பண்ணோங்க.
பச்சை பயிர் வந்து பார்த்திங்கன்னா கொடிக்காய் இல்லைங்க, புஷ் வெரைட்டி தான். இதே மாதிரி தான் உளுந்துமேங்க, உளுந்தும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க. உளுந்து இது வரைக்கும் நம்ம தோட்டத்தில் போட்டது இல்லைங்க, பச்சை பயிர் தான் போட்டிருக்குது. அதே மாதிரி இந்த மூக்கல்ல சுண்டல் இருக்குது இல்லைங்களா, அதையுமே போடணுன்னு ரொம்ப ஆசைங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே கடைக்கெலாம் இந்தியன் ஸ்டோருக்கு காய் வாங்க போகும்போது அந்த மூக்கல்ல சுண்டல் வந்து பச்சையாக வச்சுருப்பாங்க. அந்த ஒரு ஒரு இதுலேயும் 2 காய் இருக்குங்களா, அதுவுமே சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும். அதையுமே ஒரு நாளைக்கு போட்டு பார்க்கணுங்க. இங்கே காய் பாருங்கள் எப்படி வந்து ஊட்டமாக நல்லா வந்திருக்குதுன்னு. ஒரு ஒரு இதுலேயும் பருப்பு எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 15 பருப்பு இருக்குங்க. ஒரு இதில் நீட்டமாக எடுத்தோம்னா ஒரு 10க்கு மேலே கண்டிப்பாக இருக்குங்க. இது வந்து நான் ட்ரையாக இருக்கிறது சாப்பிட்டாவே எப்படி இருக்குதுன்னா, நம்ம பச்சை பயிறு வறுத்தோம்னா சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் டேஸ்ட் இருக்குது. எனக்கு வந்து பச்சை பயிறு இந்த ஸ்டேஜில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். காலையில் வந்து தோட்டத்துக்கு வரோம் அப்படின்னாவே நேராக போய் பச்சை பயிறு 2 காயை பறிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டே தான் போய் கார்டனை சுற்றி பார்க்குறதுங்க. செடியில் என்னென்னலாம் வந்திருக்குது, எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறது. இந்த குளவி மட்டும் தான் கொஞ்சம் தொல்லையாக இருந்ததுங்க. சுற்றி சுற்றி நிறைய வந்துகிட்டே இருந்ததுங்களா, கடிச்சிருமோ அப்படிங்கிற பயம் மட்டும்தான் ரொம்ப இருந்தது. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. நம்ம எத்தனை வச்சுருந்தோம் செடின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 செடி வச்சுருந்தோங்க. அங்கே சைடில் மரம்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அத்திப்பழம், அதுக்கப்புறம் வாழை மரம், பெர்சிமன் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளேயே அங்கங்கே போட்டிருந்தேனுங்களா. மொத்தம் வந்து 5லேருந்து 6 செடி இருக்குங்க. 6 செடிக்கு காய் நம்ம எவ்வளோ எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா, 3/4 கிலோ கிட்ட பருப்பு வந்ததுங்க. க்ளீன் பண்ணதெல்லாம் போக பருப்பு மட்டும் அவ்வளோ வந்திருந்தது. பச்சை பயிர் வந்துங்க நாங்கள் அடிக்கடி எங்கள் வீட்டில் வந்து சமையலில் வந்து என்ன குழம்பு இருக்குதோ இல்லையோ, பச்சை பயிர் குழம்பு மட்டும் அடிக்கடி வச்சுருவோங்க. ஊரில் அம்மா வீட்டு சைடு, ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த பச்சை பயிர் குழம்பு சாப்பிட்ற பழக்கம் இருக்குதுங்களா. அது எங்கள் ஊர் சைடெலாம் மெயினாக பார்த்திங்கன்னா பச்சை பயிர் குழம்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. யாராவது வீட்டுக்கு டக்குன்னு உரம்புற வந்துட்டால் கூட வேகமாக போய் வைக்கிறது என்ன குழம்புன்னு பார்த்திங்கன்னா பச்சை பயிர் குழம்பு தான். அம்மா வந்து உரம்பைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், டக்குன்னு உள்ளே போய் பார்த்திங்கன்னா குழம்பு ரசம் எல்லாம் ரெடி பண்ணிவிடுவாங்க. பச்சை பயிர் குழம்பு வந்து நாங்கள் எப்படி வைப்போம்னு பார்த்திங்கன்னா, பச்சை பயிர் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து மிக்ஸி ஜாரில் ரிவர்ஸில் வந்து பல்ஸ் பண்ணிக்கணுங்க. 2 டைம் 3 டைம் பல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பருப்பு வந்து 2ஆ 3ஆ உடஞ்சிரும் இல்லைங்களா. அந்த உடஞ்சதுக்கப்புறம் அந்த தோல் இருக்கு இல்லைங்களா, பருப்போட தோல், அதை வந்து நீங்கள் முரத்தில் வந்து சலிச்சிங்க அப்படின்னா தோல் ஃபுல்லாக வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா குக்கர்லேயே போட்டு கழுவுனிங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த பொட்டெல்லாம் க்ளீனாக மேலே வந்துடும். அதை ஃபுல்லாக தண்ணியை கீழே ஊற்றிட்டுங்க ஒரு 2-3 தடவை அலசுனிங்கன்னா அந்த பருப்பும் கொஞ்சம் இந்த க்ரீன் கலந்த மாதிரி இருக்குங்க. அதில் வந்து தக்காளி, சீரகம், பூண்டு, அப்புறம் கொஞ்சம் விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம், வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாலாம் போட்டு தாளித்து இந்த பருப்பில் கொட்டிடுவாங்க. சுட சுட சாதத்துக்கு இந்த பருப்பை போட்டு நெய் விட்டு சாப்பிட்டோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுவும் சுட சுட சாதத்துக்கு சாப்பிடும்போது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 கை சேர்த்து உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா, வீட்டில் இந்த குழம்பு வச்சோம் அப்படின்னாவே சேர்த்து வச்சுருவேங்க. நைட்டுக்கு வந்து தோசைக்குமே இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பெரிய லார்ஜ் ட்ரே ஃபுல்லாக வந்து பச்சை பயிர் வந்ததுங்க. நிறைய எறும்புமே அங்கங்கே இருந்ததுங்களா. நான் என்ன பண்ணேன்னா அப்படியே லைட்டாக புடச்சிக்கிட்டுங்க வெளியிலேயே பேக் யார்ட்லேயே ஒரு 2-3 நாள் வச்சுட்டேங்க. ஏன்னா எறும்போட வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்ட்டு வெயிலில் வச்சோம்னாவே எறும்பெல்லாம் க்ளீனாக போயிடுங்க. அங்கங்கே காயாகவே தான் பெருசு பெருசாக கொத்தாக தான் கட் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா இங்கே வந்து குளவி நிறையா இருக்குது அப்படின்ட்டு. இது கிட்டத்தட்ட நம்ம பறிச்சுட்டு வந்துங்க, நம்ம எப்போ ஒரு நவம்பர் டிசம்பர்லேயே பறிச்சுட்டு வந்தோங்க. ஒரு 2-3 மாதமாக அப்படியே வீட்டில் சும்மாவே இருக்குது. இதான் இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம், நாளைக்கு க்ளீன் பண்ணலான்ட்டு க்ளீன் பண்ணவே நமக்கு டைம் இல்லைங்க. இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரொசீஜர் தெரியாதுங்க. 2-3 பேர்கிட்ட கேட்டேன். நான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஒரு காயாக வந்து தொளிக்கணும்னு ஃப்ரெண்டு சொன்னாங்க. நான் வந்து 2-3 வீடியோ பார்த்தேங்க. எல்லாருமே தடி எடுத்து அடிக்கிறாங்க. அடித்தோம்னா அந்த பருப்பு 2ஆ 3ஆ அந்த ஓப்பன் ஆகிடுதுங்க. உள்ள இருக்க பருப்புலாம் கீழே வந்துடுது, அந்த பொட்டு மட்டும் மேலே வந்துடுதுங்களா. க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டில் தடி இருந்ததுங்க. தடி எடுத்து தான் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அங்கங்கே அடிச்சுக்கிட்டே இருந்தேங்க. பட் நமக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு எல்லா அந்த பச்சை பயிர் பருப்புமே ஃபுல்லாக ஓப்பன் ஆகலைங்க. அப்புறம் வீட்லேயே வந்து இந்த கார்டன் பெட் ஒன்று புதுசாக போடலான்னு இருக்கிறவங்களா, அதுக்கான கட்டை ஒன்று இருந்ததுங்க. அதை எடுத்து இப்படி தட்டினம் பாருங்கள், அருமையாக ஓப்பன் ஆகிடுச்சுங்க. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அங்கே பாருங்களேன், தட்ட ஃபுல்லாக ஒரு இதுவுமே ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சுங்க. பருப்பெல்லாம் அடியில் தங்கிடுச்சு. மேலே வந்து அந்த தொளிர் மட்டும் மேலே வந்துருச்சுங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்தேங்க நான். அழகாக சூப்பராக வந்துருச்சுங்க.
பார்த்தீங்களாங்க, பருப்பெல்லாம் ஓரளவுக்கு அடியில வந்து தங்கிக்கிச்சு. மேல தொளிர் மட்டும் இருக்குது பாருங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, தட்டும்போதே சைடுல இருக்கிறதெல்லாம் அள்ளி, அள்ளி மேல போட்டு, போட்டு தட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாவே, அது வந்து கிளீனா வந்துருதுங்க. ஓரளவுக்கு ஒரு பருப்பு கூட நம்ம உடைக்காம இல்லைங்க. எல்லாத்தையுமே இது பண்ணிட்டோம். பருப்புமே வந்து அந்த கிராக்கே ஆகலைங்க. அந்த மேல இருக்கிற தொளிர் மட்டும் தான் ஓப்பன் ஆகுது. உள்ள இருக்கிற பருப்புலாம் வந்து ஒண்ணுமே டேமேஜ் ஆகலைங்க. ஏன்னா நம்ம ஷார்ப்பா வந்து எதையுமே வச்சு அடிக்கல இல்லைங்களா? மேலாப்புல தான் வச்சு, வச்சு தட்டிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்க. அது நீட்டா ஓப்பன் ஆயிடுச்சுங்க. அந்த காய் நல்லா காஞ்சிருந்தது அப்படின்னா, நம்ம லைட்டா தட்டுனோம்னாவே சூப்பரா ஓப்பன் ஆயிடுதுங்க. காய் கொஞ்சம் வத வதன்னு இருக்குது அப்படின்னா, அது வந்து ஓப்பன் ஆகுறது கஷ்டமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா காஞ்ச காயா எடுத்து நம்ம இப்படி தட்டினோம் அப்படின்னா, ஈஸியா வந்துடுதுங்க. அங்க பாருங்க, பருப்புலாம் எவ்வளோ சூப்பரா அடியில தங்கிக்கிச்சுன்னு. ஓரளவுக்கு ஃபுல்லா தட்டி எடுத்தாச்சுங்க. எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலான்னாங்க, இதில இருக்கிற மேல இருக்கிற தொளீர மட்டும் எடுத்து நம்ம இன்னொரு ட்ரேல கொட்டி வச்சுக்கலாங்க. ஏன்னா, அந்த தொளீர் வந்து ஃபுல்லா சலிக்க முடியாது மொறத்தில. என்ன பண்ணுங்கன்னா, பருப்பு ஃபுல்லாவே உள்ள போயிருக்குங்க. ஒரு ஒரு கையா அள்ளி, அள்ளி இந்த மாரி லைட்டா ஷேக் பண்ணிங்கன்னா, 1, 2 பருப்பு மேல சிக்கியிருந்தா கூட கீழ விழுந்துருங்க. இந்த மாரி பண்ணி, பண்ணி எல்லா மேல இருக்கிற தொளீரையும் எடுத்துட்டு, கீழ வந்து எப்படியும் நமக்கு டஸ்ட்டோட கலந்து தான் இருக்கும். அந்த அளவுக்கு கிளீனா எடுக்க முடியாதுங்க. அத மட்டும் மொறத்தில போட்டுங்க நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க ஓரளவுக்கு தொளிர் ஃபுல்லா எடுத்தாச்சு. பருப்பு பாருங்க எவ்வளோ இருக்குதுன்ட்டு. இன்னமும் அங்கங்க திப்பி திப்பியா கொஞ்சம் குப்பையெல்லாம் இருக்குதுங்க. என்ன பண்ணலான்னா, இத வந்து மொறத்தில போட்டுங்க, கொஞ்சம் நல்லா காத்தடிக்கிற மாரி நல்லா தூக்கி தூக்கி உயரமா புடைச்சோம் அப்படின்னா, இங்க பாருங்களேன் அந்த டஸ்ட்டெல்லாம் பறக்குது பாருங்க. அந்த மாரி ஃபுல்லா அந்த பொட்டு ஃபுல்லா வந்துருங்க. இதுதான் வந்து மெயினா அலர்ஜி வரக்கூடியது போல இருக்குது. எங்க அம்மாட்ட கிளீன் பண்றேன்னு காமிக்கும்போது, "இத கிளீன் பண்ணாத கம்முனு உட்டுரு அலர்ஜி வந்துரும்" அப்படின்னாங்க. பட் ஆனா கிளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தேங்க. ஒண்ணும் பெருசா ஒண்ணும் நமக்கு அலர்ஜி ஒண்ணும் வந்த மாரி தெரியல. பட் ஒரு சிலருக்கு வந்து பச்சை பயிறு அலர்ஜின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டுருக்கிறேங்க. மொறத்தில கொட்டிட்டுங்க கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுக்கிட்டேங்க. அதோட நெடி வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப இருக்குதுங்களா. முன்னாடியே மாஸ்க் போடாம தான் கிளீன் பண்ணிட்டுருந்தேன். அது ரொம்ப நெடி அதிகமா இருக்குதுன்ட்டு, சரி புடைக்கும்போது கண்டிப்பா சேத்தி வரும் அப்படின்ட்டு மாஸ்க் போட்டாச்சுங்க. அங்க பாருங்களேன் எவ்வளோ திப்பி விழுகுது அப்படின்ட்டு. மொறத்த வந்து லைட்டா ஷேக் பண்ணி புடைச்சோம் அப்படின்னா, அந்த பருப்புலாம் உள்ளேயே நின்னுக்குங்க. மீதி இருக்கிறதெல்லாம் அந்த தொளிர் எல்லாம் பாருங்க கீழ வந்துருங்க.
பருப்புலாம் பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறங்க மணியாக சூப்பராக இருக்குதுங்க. அது என்னென்னா நம்ம என்ன தான் புடைச்சாலும் ஒரு சில தொழில் வரவே வராதுங்க. அது என்ன பண்ணோம், நான் நல்லா உயரமாக வந்து அந்த பருப்பு கொட்டினோம் அப்படின்னா அந்த காற்றுல வந்து பார்த்திங்கன்னா அந்த திப்பி அந்த தொழில் எல்லாம் பறந்துருங்களா. அதனால தான் 2 3 டைம் கொட்டி கொட்டி பார்த்தேங்க. சரி நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். என்ன தான் க்ளீன் பண்ணாலுங்க அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சிலது குப்பை இருந்துட்டு தாங்க இருக்குது. நம்ம கடையில் வாங்கும்போது பருப்பு பாரு ஒன்று சொத்தையாக இருக்குது இப்படி இருக்குது நம்ம கம்ப்ளைண்ட் ஈஸியாக பண்ணிடுறோம். நம்ம தோட்டத்தில் பார்த்து பார்த்து நம்ம செடியை பாங்காட்ட வளர்த்தினாலும் நம்ம தோட்டத்துலேயும் 1 2 அப்படி தாங்க வருது. அதனால் நம்ம வந்து வெளியில் குறை சொல்கிறத விட இருக்கிறத வந்து நம்ம என்ன சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க பார்க்கணும். இங்கே பாருங்கள் பருப்பு வந்து கிட்டத்தட்ட 770 கிராம் கிட்ட வந்திருக்குது. ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா வருஷக்கணக்கானாலும் ஒன்றுமே ஆகாதுங்க. இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.